My dear friends, welcome to my channel. Today நம்ம நெல்சன் மண்டேலா லாங் வாக் டு ஃப்ரீடம் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்படின்ற டெக்ஸ்ட் புக்கில் இருந்து இந்த லெசனுடைய அவுட்லைன் பார்க்கலாம். நீங்கள் என்கிட்ட நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, அதாவது இதோடைய அவுட்லைன் கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, லெட் மீ ட்ரை. நான் இதை எப்படின்னா ஜஸ்ட் ஒரு மூவி பார்க்குறோம் அப்படின்னா அந்த மூவி பார்க்கும்போது எப்படி ஃபர்ஸ்ட் சீன் செகண்ட் சீன் போகும் இல்லையா, நான் அந்த மாதிரி தான் இதை சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு அவுட்லைன் என்னன்றதை பார்த்துடலாம். சாப்டர் ஸ்கெச் ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போகிறது சாப்டர் ஸ்கெச். திஸ் சாப்டர் ஹேஸ் பீன் டேக்கன் ஃப்ரம் நெல்சன் மண்டேலா லாங் வாக் டு ஃப்ரீடம். இது எதை பற்றி சொல்லுது அப்படின்னா ஒரு கிளிம்ஸ் ஆஃப் த ஏர்லி லைஃப் ஆஃப் நெல்சன் மண்டேலா. அவரோட ஏர்லி லைஃப் பற்றி பேசுது. முக்கியமாக அவரோட எஜுகேஷன், 30 வருஷமாக அவர் ஜெயிலில் எப்படி இருந்தார், அதே நேரத்தில் அந்த பெயின் அது எந்த அளவுக்கு அவர் சஃபர் ஆனார் தன்னுடைய யங் ஏஜில் அப்படின்ற விஷயத்தை தான் நம்மகிட்ட சொல்லுது. ஸோ திரும்ப சொல்கிறேன், இட் ப்ரொவைட்ஸ் அஸ் அ கிளிம்ஸ் ஆஃப் த ஏர்லி லைஃப் ஆஃப் நெல்சன் மண்டேலா. முக்கியமாக அவருடைய எஜுகேஷன், 30 வருஷம் இந்த ஜெயில் வாழ்க்கை, அதே நேரத்தில் அந்த பெயின் அண்ட் சஃபரிங் அந்த யங் ஏஜில் நடந்த விஷயங்கள். ஸோ இதை பற்றி தான் சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் பார்க்கும்பொழுது இதில் நாம் இந்த சாப்டர் இன்னொரு விஷயத்தை சொல்கிறது, அதாவது ஹிஸ் ஃபைட் ஃபார் த ஃப்ரீடம். அவரோட சொந்த மக்களுக்காக அவர் போராடினார் இல்லையா, அந்த ஃபைட் பண்ணார் இல்லையா, அதையும் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பாயிண்ட், அந்த சொந்த மக்கள் யார் டார்ச்சர் பண்ணாங்க, அந்த ஒயிட் பீப்புள்ன்றவங்க அந்த இவருடைய மக்கள் டார்ச்சர் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்காக போராடுறது. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த சாப்டர் மண்டேலா கிவ்ஸ் 2 contradictory pictures of his own country. அதை நம்ம டீட்டெயிலாக இந்த லெசன் இதோட போக போக பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இதோடைய கேரக்டர்ஸ் பற்றி பார்த்துடலாம். மெயினான கேரக்டர் நம்மளுடைய ஹீரோ நெல்சன் மண்டேலா, ஃபர்ஸ்ட் பிளாக் பிரசிடென்ட் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா. நமக்கு எல்லாருக்குமே இந்த விஷயம் நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட் பிளாக் பிரசிடென்ட் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா நெல்சன் மண்டேலா. அவர் யாருக்காக? ஈக்குவல் ரைட்ஸுக்காக போராடி ஃபைட் பண்ண ஒரு பர்சன். சரியா, மக்கள், அந்த கருப்பின மக்களுடைய ஈக்குவல் ரைட்ஸ்க்காக போராடிய ஒரு பெரிய மனிதர் இவர். ஸோ ஹி சஃபர் அ லாட் ஆஃப் பெயின் ஃபார் த ஃப்ரீடம் அப்படின்றது இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் நெல்சன் மண்டேலா. அடுத்த கேரக்டர் யாருன்னா, இந்த லெசனில் வரக்கூடிய கேரக்டர் ஜெனானி. ஜெனானி வேறு யாரும் இல்லைங்க, நம்ம டாட்டர், அதாவது நெல்சன் நம்ம ஹீரோடைய டாட்டர், அவருடைய பொண்ணு தாங்க ஜெனானி. ஓகே, ஹூ அக்கம்பனிட் மண்டேலா இன் ஹிஸ் இனாக்ரேஷன் டே. ஷி வாஸ் வெரி மச் அட்டாச் டு ஹிம் அப்படின்றதையும் பதிவு பண்ணிக்கிறேன். அந்த இனாக்ரேஷன் டே இருந்துச்சு இல்லையா, அப்போ இந்த லெசனை படிக்கும்போது நமக்கு தெரிய வரும். அந்த இனாக்ரேஷன் டே அப்போ அவரோட ரொம்ப கூட இருந்து அவரோட போனாங்க அப்படின்றத இதில் பதிவு பண்ணியிருப்பாங்க இந்த லெசனில். அடுத்த கேரக்டர் தபோ. தபோ அவருக்கு செகண்ட் நேமும் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. தபோ அவர் யார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டெபியூட்டி பிரசிடென்ட் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா who was also very close to மண்டேலா அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க. சரியா, இப்போ 3 கேரக்டர் சொல்லியிருக்கேன். நம்மளுடைய ஹீரோ யார்? நெல்சன் மண்டேலா. அவருடைய பொண்ணு ஜெனானி. அதுக்கு அடுத்த கேரக்டர் தபோ. தபோ யார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டெபியூட்டி பிரசிடென்ட் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இதுதான் இதோடைய கேரக்டர்ஸ். இது 1 or 2 வந்துச்சுன்னா அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்ததா, மண்டேலா பிகம்ஸ் சவுத் ஆஃப்ரிக்காஸ் ஃபர்ஸ்ட் பிளாக் பிரசிடென்ட். நான் இந்த விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன். இப்போது மண்டேலா பிகம்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப்ரிக்காஸ் ஃபர்ஸ்ட் பிளாக் பிரசிடென்ட். ஸோ இங்கே இது எப்போ நடக்குது அப்படின்னா, 10 ஞாபகம் வச்சுக்கோங்க, 10 சரியா, 10 May 1994. ஆக்சுவலாக இது 1994. இது ஒரு 2 வருஷம் குறைச்சாக்க என்னுடைய பர்த்டே, நான் பிறந்த இயர். ஓகே, ஃபைன். 10 May 1994, the ceremonies took place in the lovely sandstone amphitheater formed by the Union buildings in Pretoria அப்படின்ற இடத்துல இந்த செரமனி நடக்குது. For decades this had been the seat of white supremacy. இது பல வருஷமாக யாருடைய ஆதிக்கத்தில் இருந்துச்சு? அந்த இடம் அந்த ஒயிட் பீப்புளோடைய ஆதிக்கத்தில் இருந்துச்சு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, 10 May 1994 அவர் அந்த பிரசிடென்ட் அந்த பதவி ஏற்கிறார் இல்லையா, அது அந்த ஆம்பிதேட்டர் அப்படின்னு சொல்லி அந்த பிரிட்டோரியா அப்படின்ற இடத்துல அங்கே இருக்கக்கூடிய யூனியன் பில்டிங்கில் நடக்குது. ஸோ அடுத்த பாயிண்ட், இதில் மிஸ்டர் டி கிளார்க் வாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்வான் இன் அ செகண்ட் டெபியூட்டி பிரசிடென்ட். ஸோ செகண்ட் டெபியூட்டி பிரசிடெண்ட்டாக யார் அங்கே பதவி ஏற்கிறார் அப்படின்னா, நம்மளுடைய மிஸ்டர் டி கிளார்க், KLERK. நீங்கள் அது ப்ரொனன்சியேஷன் அண்ட் ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அவர் செகண்ட் டெபியூட்டி பிரசிடெண்ட்டாக பதவியேற்கிறாரு. தென் தாபோ, நம்ம சொன்னோம் இல்லையா, நம்ம கேரக்டர் பார்க்கும்போது ஜெனானிக்கு அடுத்து தாபோ சொன்னோம் இல்லையா, தாபோ அவர் தான் ஃபர்ஸ்ட் டெபியூட்டி பிரசிடெண்ட்டாக ஆகிறார். ஈவன் 1 மார்க்ஸ் இதுலேருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த 2 டெபியூட்டி பிரசிடெண்ட் யாருன்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட்டு யார்? ஃபர்ஸ்ட் பதவி ஏற்றது செகண்ட் டெபியூட்டி பிரசிடெண்ட்டாக ஏற்றவர் தான் மிஸ்டர் டி கிளார்க். ஃபர்ஸ்ட் டெபியூட்டி பிரசிடெண்ட்டாக ரெண்டாவதாக பதவி ஏற்கிறார். சரி, அவர் யார்? தாபோ. ஸோ குழப்பிட்டனோ, சாரி. ஓகே, லீவ் தட். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். மிஸ்டர் மண்டேலாஸ் ஆஃப்ரிக்கன் நேஷனல் காங்கிரஸ், ANCன்னு சொல்லுவாங்க, ஆஃப்ரிக்கன் நேஷனல் காங்கிரஸ்,
41. அவுட் ஆஃப் 400 சீட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க 252 சீட்டை வந்து இவங்களுக்கு கைப்பற்றி வச்சுருந்தாங்க. எப்படி நம்ம ஊர் எலெக்ஷன் நடக்கலையே அது மாதிரி. ஸோ இங்கே 400 சீட்டில் வந்து 252 சீட்டு 252 சீட் வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ சீட்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் டெமோக்ராட்டிக் எலெக்ஷன்ஸ் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்காஸ் ஹிஸ்ட்ரியில் இந்த விஷயம் நடந்தது. ஸோ இதுதான் மண்டேலா பிகம் சவுத் ஆஃப்ரிக்காஸ் ஃபர்ஸ்ட் பிளாக் பிரசிடென்ட்றதை பற்றியான ஒரு 3 பாயிண்ட். சரிதானே? இப்போ அடுத்து போயிடலாமா? ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. The swearing in ceremony of Nelson Mandela, அவர் பதவி ஏற்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். Nelson Mandela sworn in as the first black president of South Africa. He pledged to obey and uphold the constitution and to devote himself to well-being of the people. He also made the nation free from poverty, deprivation, suffering and all sort of discrimination. It happened 10 May 1994. ஸோ இந்த விஷயம் வந்து நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதாவது நம்ம வந்து பதவி ஏற்கும்போது என்ன சொல்லுவாங்க, நான் என்னுடைய முழு மனதோட நாட்டுக்காக, நாட்டு மக்களின் நன்மைக்காக நான் போராடுவேன், அது செய்வேன், இது செய்வேன் எப்படி சொல்லுவாங்களோ அது மாதிரி இவர் சொன்னார். இவர் சொன்னது மட்டும் இல்லைங்க, இவர் செஞ்சிருக்காரு. சரி, இது எப்போ நடந்துச்சு? 10 May 1994. அடுத்த பாயிண்ட் போயிடலாம். ஏன் வேகமாக போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு தான் அப்லோட் பண்ண முடியும். அதாவது ஒரு 15 மினிட்ஸ் இல்லைன்னா செகண்ட் பார்ட் போய்டும். அதனால தான் சாரி. அப்பார்த்தீட் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த டாபிக் பற்றி இந்த ஹெட்டிங் பற்றி பேசும்போது எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, நெல்சன் மண்டேலா ரிமெம்பர், ரெமினிசன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரிமெம்பர், ஞாபகப்படுத்துகிறார். about days gone by which will soon be the part of history where the whites had formed a system of racial dominance against the blacks. It was the basis of the harsh societies which is now overturned. He says the policy of apartheid, policy of racial segregation, other policy of apartheid created a deep and lasting wound on his country and its people. So அவங்க மக்களுடைய மனசில் வந்து அழிக்க முடியாத ஒரு காயமாக வந்து அந்த apartheid அந்த பாலிசி வந்து அவங்களுக்கு இருக்குது. ஸோ இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நெல்சன் மண்டேலா ரிமெம்பர் பண்ணுறாரு. about days gone by, அந்த முடிஞ்சு போன பாஸ் ஆன அந்த டேஸ் எல்லாம் which will soon be the part of history, அதெல்லாம் எப்படி வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு பார்ட்டாக அமையுமா? ஏன் அப்படின்னா, வேர் the whites had formed a system of racial dominance. அது யார் உருவாக்கியிருக்கா? அகேன்ஸ்ட் பிளாக், இந்த கருப்பினத்துக்கு மக்களுக்கு ஆப்போசிட்டாக அதுக்கு அவங்களை அகேன்ஸ்டாக என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஒயிட் பீப்புள் வந்து டாமினன்ஸ், அந்த டாமினேஷன் இருந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் அவர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, he also recalled great freedom fighters. ஸோ இந்த லெசனை பற்றி படிக்கும்போது அவர் வந்து அந்த டேஸ் எல்லாம், அவங்க சஃபரான டேஸ் எல்லாம் வந்து நினச்சி பார்க்குறாரு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, he recalled great freedom fighters like Oliver Tambo, Walter, சீஃப் லுத்லி, யூசப். ஸோ இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே அவர் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்குலாம் தேங்க் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி அவங்களாம் அந்த நினச்சி பார்ப்போம்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம, அது மாதிரி அவர் அவங்கெல்லாம் நினச்சி பார்க்குறாரு. ஸோ அடுத்ததா குட்னஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் எ மேன். இந்த ஹெட்டிங் பற்றி பேசலாம். குட்னஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் எ மேன், இது வந்து இந்த லெசனில் அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ குட்னஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் மேன் இதை பற்றி எதை சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ஆத்தர்னு யாருங்க, நம்ம நெல்சன் மண்டேலா தலைவர் தான், நம்ம ஹீரோ தான். சேஸ் நோ ஒன் இஸ் born hating other. யாருமே மற்ற வெறுக்கணும், இது நீங்கள் எல்லாருமே அக்செப்ட் பண்ணக்கூடிய விஷயம் அது. நோ ஒன் இஸ் born hating other. People should love one another which comes without force or it's natural. It's man essential goodness. ஸோ இங்கே குட்னஸ்ன்றதை பற்றி எது சொல்கிறாரு அப்படின்னா, நோ ஒன் இஸ் born hating other சொல்லிட்டு பீப்புள் ஷுட் லவ் ஒன் anotherன்றது இங்கே பதிவு பண்ணுறாரு. நம்ம வந்து மற்றவங்களை வந்து அன்பு செய்யணும் அப்படின்றது தான். இது பெருசாக ஒன்று எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா, he also says a man has to perform duties to his family, community and country which he didn't see in his country before he pushed himself to fight for the blacks. அதாவது இவர் பர்சனலாக நிறைய இது பண்ணுறாரு, தன்னுடைய ஃபேமிலியோட இது பண்ண முடியல, தன்னுடைய அப்படின்றத நினச்சி மேன் ஹேஸ் டு பெர்ஃபார்ம் டியூட்டிஸ், he has to perform duties for the ஃபேமிலிக்கும் வேலை இது பண்ணணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கும் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும். அந்த டியூட்டிஸ் என்னென்ன டியூட்டிஸ்ன்றது தெரியும். அதே மாதிரி நம்மளுடைய இந்த நாட்டுக்கும் செய்யணும். which he didn't see in his country, அதை அவரால் பார்க்க முடியல. ஏன்னா before he pushed himself to fight for the blacks, அது இந்த மாதிரி தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் அவர் நிறைய செய்யலாம், மற்றவங்களை செய்யணும்னு நினைக்கிறதுக்குள்ளே இந்த பிளாக் பீப்புளுக்காக போராட்டத்துக்கு தன்னை தள்ளப்பட்டுட்டாங்க அப்படின்றத பதிவு பண்ணுறாரு. அடுத்தது, a black man was punished if he tried to live like a human being and forced to live apart from his own people. ரொம்ப 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 சேடான ஒரு விஷயம் இந்த லெசனில் சொல்லியிருக்காங்க. இது உண்மை நடந்தது தான். பிளாக் மேன் வாஸ் பனிஷ்ட். பாருங்கள், பிளாக் மேன் வந்து பனிஷ் பண்ணியிருக்காங்க அவங்கள, அந்த கருப்பின மக்களை வந்து பனிஷ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, அவன் வந்து ஒரு ஹியூமன் பீயிங்காக, நாம் எல்லாம் இப்போ எப்படி ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறோம் இல்லையா, சந்தோஷமாக வாழ்கிறோம் நம்ம,
சரிதானே? ஓகே. ஸோ நாம இப்படி ஹியூமன் பீயிங்கா வாழ்றோம். அப்படி யாராவது அந்த நாட்டுல வாழணும்னு நெனச்சா, அந்த கருப்பின மக்கள் அப்படி நெனச்சா, அவன என்ன பண்ணிருக்காங்க? பனிஷ் பண்ணியிருக்காங்க. சரி. அண்ட் ஃபோர்ஸ்ட் டு லிவ் அபார்ட் ஃப்ரம் ஹிஸ் ஓன் பீப்பிள். அதே நேரத்துல என்ன பண்ண அபார்ட் ஃப்ரம் ஹிஸ் ஓன் பீப்பிள தள்ளி விட்டு அவன் தனியா தான் வாழ்ந்தாகணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கும் தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ ஹி வாஸ் நாட் அலோவ்ட் டு பெர்ஃபார்ம் ஹிஸ் டியூட்டீஸ் டு ஹிஸ் ஃபேமிலி அப்படின்றத இவர் பதிவு பண்றாரு. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா மீனிங் ஆஃப் ஃப்ரீடம் பை மண்டேலா. மண்டேலாவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீடம்னா என்னங்க? இப்போ நீங்களே கேட்டு பாருங்கள், ஃப்ரீடம்னா என்ன? இப்போ நீங்கள் இதை வந்து கேட்குறது வந்து டீச்சர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா, எங்கள் ஸ்கூலில் வந்து அந்த ஒரு சில ஸ்கூலில் வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் போட்டு நம்மளை வந்து பயங்கரமாக ஒர்க் வாங்குவாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வேலைலாம் செஞ்சிருவோம். இந்த சாட்டர்டே சண்டே இருக்குது பாருங்கள், அதிலெல்லாம் நம்மளை கூப்பிட்டு வச்சு சில நாள் வேலை செய்வாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் இல்லைன்னா அங்கே தான் நம்ம ஃப்ரீடம்னு நினைப்போம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்கன்றதை நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஸோ ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் வித் திஸ் மீனிங் ஆஃப் ஃப்ரீடம் பை மண்டேலா. இங்கே வந்து அவரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீடம் என்ன அப்படின்னா, ஆஸ் அ கிட் அப்படின்னா, கிட்டாக இருக்கும்போது அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் ஆஸ் ஹி க்ரூ ஓல்டர், கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் ஹீ தென் டிசைர்ட், அதுக்கப்புறம் ஹீ தென் அண்டர்ஸ்டுட். ஸோ இந்த 4 விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ பார்த்துலாம் as a kid அவர் மண்டேலா had different meaning for being free. as he wanted to run in the fields and wanted to stay out at night. நம்மள மாதிரி தான், நம்ம நினச்சா என்ன பண்ணுவோம்? வீட்டில் இருப்போம், இல்லை ஓடுவோம், ஓடியாருவோம். சின்ன குழந்தைங்க எப்படி இருக்கும், அதுதான் அவர் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீடம். ஐ ரிப்பீட் திஸ், as a kid Mandela had different meaning for being free as he wanted to run in the fields and wanted to stay out at night. சரியா? இதுதான் வந்து as a kid அவரை பொறுத்த வரைக்கும், மண்டேலாவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீடம் அப்படின்றத பற்றி சொல்கிறாரு. as he grew older, கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் he wanted the freedom of livelihood for himself and his family. அவருக்கும் அவருடைய ஃபேமிலிக்கும் அது தேவை, அந்த ஃப்ரீடம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. He then desired that everyone should be given the right to live his life with dignity and respect. அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறாரு? தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ரீடம் வந்து மற்றவனுக்கும் கிடைக்கணும், வித் ரெஸ்பெக்டோட, வித் டிக்னிட்டி அண்ட் ரெஸ்பெக்டோட கிடைக்கணுன்றாரு. இதுதான் வந்து அவர் வந்து he then desired that everyone should be given the right to live his life. அவன் தன்னுடைய வாழ்க்கையை வாழறதுக்கான உரிமை அவனுக்கு கொடுத்தாகணும், வித் டிக்னிட்டி அண்ட் ரெஸ்பெக்ட்ன்றத அவர் 3வது பாயிண்டாக சொல்கிறாரு. 4th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா he then understood கடைசியில் வந்து ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறாரு. the oppressor and oppressed to be liberated. ஓகே, 4th பாயிண்ட் பாருங்க. he then understood that oppressor and the oppressed to be liberated. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அடக்குமுறையாளரும் ஒடுக்கப்பட்டவர்களும் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதை அவர் அப்பொழுது புரிந்து கொண்டார். இதுதான் வந்து இந்த 4th பாயிண்ட். அதே நேரத்தில் as no one is free if one is taking someone else freedom. இப்போ நம்ம இன்னொருத்தரோட ஃப்ரீடம் எடுத்துக்கிட்டோம்னா, அப்போ அவங்க ஃப்ரீயாக no one is free அப்படின்றத வந்து என்ன சொல்கிறாரு? as no one is free if one is taking someone else freedom. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒருவர் வந்து வேற ஒருவரின் அந்த ஃப்ரீடம் வந்து எடுத்துக்கும் போது யாருமே வந்து சுதந்திரமாக இல்லை அப்படின்றத அவர் சொல்கிறாரு. சாரி, கொஞ்சம் ஃப்ளோ வர மாட்டேங்குது. ஒன்லி சச் ஃபீலிங்ஸ் கேன் பிரிங் ட்ரூ ஃப்ரீடம் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஸோ 4 விஷயம் நல்லா சொல்லியிருக்காரு. இது எதை பற்றி அப்படின்னா மீனிங் ஆஃப் ஃப்ரீடம் பை மண்டேலா அப்படின்றத. ஸோ மேற்கொண்டு நீங்கள் புக்கில் இருக்கக்கூடிய விஷயத்தை படிங்க, உங்களுக்கு இன்னும் பெட்டரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். தேங்க்யூ, வி வில் மீட் அகைன். இதோடைய கண்டினியூஷன் நான் என்ன போட போகிறேன் அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி 12 வந்துடுறதுனால ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரீட் அவுட் பண்ணுறேன். தெர் ஆர் மெனி ட்வின் கான்ட்ராக்ட்ஸ் இன் திஸ் சாப்டர். இதில் வந்து 2 நேஷனல் ஆந்தம் பார்த்தீங்கன்னா சிங் பண்ணியிருப்பாங்க, அதை மறந்துடாதீங்க. ஸோ இதில் அந்த கான்ட்ராஸ்ட்டாக இருக்கக்கூடிய 2 ட்வின் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த சாப்டரில் என்னன்றது பார்த்துலாம். த பிளாக்ஸ் அண்ட் தி ஒயிட்ஸ் அப்படின்றது. செகண்ட் பார்த்தீங்கன்னா ரேஷியல் அண்ட் நான் ரேஷியல் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட். தேர்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட் ஆஃப் மிலிட்டரி ஜெனரல்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஃபோர்த் வந்து ஒயிட் சிங்கிங் அண்ட் பிளாக் சிங்கிங் வந்து எப்படி 2 நேஷனல் ஆந்தம்ன்றது. 5th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ட்வின் ஆப்ளிகேஷன்ஸ், ஒன் டு ஹிஸ் பீப்புள் அண்ட் அனதர் ஒன் டு ஹிஸ் கம்யூனிட்டி. அடுத்தது 6th பாயிண்ட் மீனிங் ஆஃப் ஃப்ரீடம் பிஃபோர் ஜாயினிங், ஆஃப்டர் நேஷனல் காங்கிரஸ் அண்ட் ஆஃப்டர் ஜாயினிங். அடுத்தது oppressor and oppressed etc. ஸோ இதுதான் வந்து என்னது, these are twin contrasts in this chapter. ஓகே, நீங்கள் அதை டீட்டெயிலாக படிக்கும். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மாதிரி தான் சொல்லியிருக்கேன். ஸோ இதோட இப்போ ஆல்ரெடி 13 to 14 minutes ஆகிடுச்சு. இதுக்கு கீ பாயிண்ட் சொல்லலான்னு பார்த்தேன், அதாவது கண்டினியூஷனாக. ஸோ இதோடைய கண்டினியூஷன் வேணும் அப்படின்னா இதுக்கு அடுத்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன், அதையும் பாருங்கள். எனிவே ஐ ஹோப் ஓரளவுக்கு நீங்கள் இதில் புரிஞ்சிருக்கலாம். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நீங்களும் இதை படிங்க, இது ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க. இது முழுக்க வந்து ஈச் அண்ட் எவ்ரி லைன் பண்ணி சொல்லியிருப்போமா அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நான் மறந்துருக்கலாம் அந்த ஃப்ளோனால். எனிவே தேங்க்யூ, வில் மீட் அகைன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.